வணக்கம். தமிழகத்தில் தற்போது நடந்து கொண்டிருக்கின்ற ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு எங்களது ஆதரவை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். குழந்தைகள், வயதானவர்கள், பெரியவர்கள், மாணவர்கள், மாணவிகள், சகோதரர்கள், சகோதரிகள் அனைவரும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களால் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள முடியவில்லை என்றாலும் நாங்கள் அயல்நாட்டில் இருந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய ஆதரவை இங்கிருந்து நாங்கள் தமிழக மக்களோடு, தமிழக நண்பர்களோடு தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு ஜல்லிக்கட்டு அவசியம். எங்களுடைய பாரம்பரியம் தமிழ்நாடு, தமிழ்நாட்டினுடைய பாரம்பரியம், கலாச்சாரம், பண்பாடு இது சேர்ந்த ஜல்லிக்கட்டு. அதை எங்களுக்கு வழங்குமாறு மாநில அரசு, மத்திய அரசு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். அவர்கள் இதை பார்த்து எங்களுக்கு ஜல்லிக்கட்டை எந்த தடையின்றி நடத்துமாறு செய்யும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். எங்களோட ஆதரவு ஜல்லிக்கட்டுக்கு. வாழ்க தமிழகம். அனைவருக்கும் வணக்கம். சவுதியிலிருந்து நாங்கள் பேசுகிறோம். தமிழ் மக்கள் அனைவருமே ஒன்று கூடியிருக்கோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டுக்காக வேண்டி மக்கள் தங்களுடைய போராட்டங்களில் தெரிவிச்சிட்டு இருக்காங்க, ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. தொன்று தொட்டு பழங்காலத்து முதலிருந்து கல் தோன்றா மண் தோன்றா முன்னாடியே இந்த தமிழ் மொழி வந்துருச்சு. இந்த தமிழ்நாட்டு மக்கள் இன்று குறிப்பாக ஜல்லிக்கட்டுக்காக வேண்டி பெரும் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இன்னைக்கு இது வரைக்கும் எந்த ஒரு அறிவிப்போ எதுவுமே வரவே இல்லை. ரொம்ப உண்மையாக கவலையா இருக்கு. எங்களோட தரப்புல இருந்து நாங்கள் எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் என்ன பண்றோம்னு சொன்னா ஆதரவுகளையும் எங்களுடைய கருத்துக்களையும் சொல்றோம். கண்டிப்பா ஜல்லிக்கட்டு நடக்கும். இன்னைக்கு மெரினால, மெட்ராஸ்ல, அதே போல தமிழ்நாட்டில் உள்ள எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒவ்வொருத்தவங்களும் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப உண்மையிலே ஒரு ஆனந்தமாக இருக்கின்றது. இன்னைக்கு தமிழ்நாடு உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு முன்னோடியாக இருக்கின்றது. அதே மாதிரி இந்தியால ஒரு முதலை மாநிலமா தமிழ்நாடு இருக்கின்றது. இன்னைக்கு கூட நாங்கள் ஃபேஸ்புக்ல பார்க்க போகும்போது கூட டெல்லியில இருந்து கூட ஒரு பெண்மணி அவங்க ட்விட்டர்ல தன்னுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருந்தாங்க. தமிழ் மக்கள் ரொம்ப அமைதியான முறையில போராடுறாங்க. எந்த வன்முறையுமே கிடையாது. இன்னைக்கு ஒரு ஸ்டேட் எடுத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டும் தங்களோட டெல்லியில உள்ள ஒரு போராட்டத்துக்காக இருக்கட்டும், அல்லது பக்கத்து அயல்நாட்டு மாநிலமா எடுத்துக்கோங்க, அயல் மாநிலமா எடுத்துக்கோங்க, அவங்க தன்னுடைய போராட்டத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கும் அவங்க போராட்டத்தில். ஆனா இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டு மக்கள் போராட்டம் செஞ்சதுல இருந்து எந்த பிரச்சனையுமே வரல. இன்னைக்கு எத்தனையோ பேர் இதற்காக வேண்டி தன்னுடைய நேரங்களையும் தன்னுடைய பொருளையும் செலவழித்துக் கொண்டு இன்னைக்கு குறிப்பாக மெட்ராஸ் அதே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல கூட்டிகிட்டு இருக்கிறாங்க. அது குறிப்பாக இளைஞர்கள் அவங்க ரொம்ப நன்றி இடப்பட்டிருக்கணும். உண்மையிலே இன்னைக்கு நாங்க ஊர்ல இல்லையேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கவலை இருக்கு. அதனால முடிந்த அளவுக்கு இளைஞர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம். அதே மாதிரி எங்களால் முடிந்த அளவு நாங்க இங்க முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா ஜல்லிக்கட்டு நடக்கும். இந்த ஜல்லிக்கட்டு இப்பயும் கிடையாது, உலக அழியும் வரைக்கும் ஜல்லிக்கட்டு நடக்கும். ஆதரவு வைக்கிறோம், நம்பிக்கை வைக்கிறோம். அது தகுந்த மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சீக்கிரத்துல அவங்க என்ன பண்ணணும்னு சொன்னா ஜல்லிக்கட்டுக்காக வேண்டி அவங்க தடையை நீக்கி உடனே உத்தரவு பிறப்பிக்கணும். அதான் எங்களுடைய ஆவல். எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். மக்கள் அதே மாதிரி இன்னைக்கு தாய்மார்கள், அதே மாதிரி இளைஞர்கள், இன்னும் சில பேர் பார்த்தா பேஸ்புக்கு தன்னுடைய கை கொண்டு வந்திருக்காங்க. அவங்க ரொம்ப நன்றி செலுத்திக்கிறோம். இன்னும் சில பேர் புது மாப்பிள்ளை புது பெண்ணோட வந்திருக்காங்க. அவங்களுக்கும் நாங்க நன்றி செலுத்துறோம். கண்டிப்பா ஜல்லிக்கட்டு நடக்க நம்பிக்கை வச்சிருக்கோம். வாழ்க தமிழ்நாடு. எங்களால் இந்த போராட்டத்தில் கலந்துக்க முடியல தமிழ்நாட்டில் இருந்து அப்படின்னு சொல்ற வருத்தப்படுறதுல நாங்கள் எங்கள் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறோம். முக்கியமாக மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அருமையான முறையில் ஆர்ப்பாட்டன்றது எந்த ஒரு கலவரமும் இல்லாமல், ஒரு இராணுவ மிடுக்கோட, எந்த ஒரு சட்டத்திட்டங்களும் இல்லாமல் அமைதியாக நம்மளோட எதிர்ப்பை நீங்கள் தெரிவிச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். குறிப்பாக பெண்களுக்கு எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். எந்த போராட்டத்திலும் இது வரைக்கும் பெண்கள், மகளிர்லாம் இது வரைக்கும் கலந்துக்கிட்டதில்லை. ஆனால் இந்த போராட்டத்தில் நீங்கள் கலந்துக்கிறீங்க. உங்களை நாங்கள் ரொம்ப வாழ்த்தியும் எங்களோட வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம். திரும்ப ஒரு முறை புளிய முறத்தால் அரைஞ்ச தமிழ் பரம்பரை அப்படின்றத எங்கள் வீர தமிழ்ச்சிங்க நிரூபிச்சிருக்கீங்க. உங்களுக்கு எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த போராட்டமானது ஜாதி, மத, இன எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் நல்லபடியாக ஒற்றுமையாக நல்லபடியாக நம்ம எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கீங்க. ரொம்ப வாழ்த்துக்கள். கண்டிப்பாக ஜல்லிக்கட்டு நடக்கும். உங்களோட ஆசைகள் நிறைவேறும் அப்படின்றத நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். எங்களோட ஆதரவு உங்களுக்கு உண்டு. நாங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் எங்களால் அந்த போராட்டத்தில் கலந்துக்க முடியுங்கிற வருத்தமும் இருக்குது. இருந்தாலும் எங்களோட ஆதரவை, எங்களால் முடிஞ்ச ஆதரவை உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்திக்கிறோம். இங்கே சவுதியில் நாங்கள் ஒரு இடத்துல மட்டும் தான் நாங்கள் இந்த லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறோம். இதேமாதிரி இதை பார்த்துட்டு இன்னும் சவுதியில் இருக்க முழு தமிழர்களும் உங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க. இதே மாதிரி உலகத்தில் இருக்க எல்லா தமிழர்களும் உங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்க அனைத்து மாநிலங்களும் உங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. நல்லபடியா இந்த போராட்டத்தை இதே மாதிரி கட்டுக்கோப்பா கொண்டு போங்க. அதுதான் எங்களோட இது. ஏன்னா அரசியல்வாதிகளோ மற்ற அமைப்பினரோ ஏதோ நம்மளுக்குள்ளார ஒரு பிளவு ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதுல நீங்க கொஞ்சம் கூட இடம் கொடுக்காம நல்லபடியா கட்டுக்கோப்பா
நேரான பாதையிலே நீங்க போய் இதே மாதிரி பொறுமையா அமைதியா உங்களோட போராட்டத்தை ஆர்ப்பாட்டத்தை உங்களோட எதிர்ப்புகளை கவர்மெண்ட்டுக்கு தெளிவுபடுத்தி நல்லபடியா அந்த இதுல ஜல்லிக்கட்டை நம்ம வந்து பெறணுங்கிறது என்னோட ஆசை. நன்றி, வணக்கம்.